அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அடுத்த மாதம் வந்து ஜூலை 12. அதனால் கொஞ்சம் தீவிரமாக படிங்க. இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். இதுவும் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் உள்ளது தான். குரூப் 4, குரூப் 2, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஒரு முக்கியமான மெத்தட் இது வந்து மென்சுரேஷன், அதாவது அளவீடுகள் என்ற தலைப்புல இந்த கணக்கு வருது. இந்த கணக்கு போடுவாங்க. The perimeter of a triangle is 54 meter. கவனிங்க. The perimeter of a தமிழ் அப்படின்னு சொல்றேன். The perimeter of a triangle is 54 meter and its sides are in the ratio of 5:6:7. The area of the triangle is, இதுதான் கேள்வி. the area of the triangle is, இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எம்பிஏ, எம்சிஏ எல்லா எக்ஸாம்லையும் இது மாதிரி கேட்பாங்க. இதை புரிஞ்சுங்க, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா எப்படி போகணுன்றதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த பெரிமீட்டர்னா சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள்னா முக்கோணத்தின் சுற்றளவு 54 மீட்டர். அதனுடைய சைட்ஸ்னா பக்கங்களின் ரேஷியோனா விகிதம் வந்து 5:6:7 எனில் இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா முக்கோணத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து முக்கோணத்தின் சுற்றளவு, பெரிமீட்டர்னா சுற்றளவு, அந்த பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ ஒரு மேப் போடுறேன் பாருங்க. இப்படி எடுத்துங்க. இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லைங்களா? இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் இங்க பாருங்க, ஏ பி சி இப்படி எடுத்துருக்கிறோம் இல்லையா? 3 முக்கோணம் உண்டு. 3 முக்கோணங்களின் சைடு பக்கங்களின் அளவு வந்து ஏ பி சின்னு எடுத்துருக்கிறோம். இதனுடைய ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5:6:7 ரேஷியோ கொடுத்ததுனால நம்ம வந்து அதனுடைய பக்கங்கள், முக்கோணத்தின் பக்கங்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம்னா 5x, 6x, 7x எடுத்துக்கலாம். ஏன்னா பக்கங்கள் கொடுக்கல, பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பக்கங்களை வந்து விகிதத்தோட எக்ஸ் எடுத்துட்டோம்னா 5x, 6x, 7x. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இங்க பாருங்க, முக்கோணத்தின் சுற்றளவுனா இங்க பாருங்க, இதுல போயிட்டு சுத்தி வர்றது, இப்படி போயிட்டு இப்படி வர்றதுதான் சுற்றளவு. புரியுதுங்களா? 3 பக்கத்தையும் போட்டோம்னா அதான் சுற்றளவு. அதுதான் கொடுத்துருக்காங்க. பக்கம் விகிதம் கொடுத்துருக்கு. பரப்பளவுனா இது ஃபுல்லா இந்த ஏரியா தான் வந்து முக்கோணத்தின் பரப்பளவு. அப்ப இந்த 3 பக்கமும் கூட்டணும் சுற்றளவு வந்து எவ்வளவுன்னா இங்க பாருங்க 54 மீட்டர். அதனால அந்த 3 சைடும் கூட்டுங்க. இங்க பாருங்க 5x plus 6x plus 7x equal to 54. 54 ஏன்னா 54 வந்து பெரிமீட்டர்னா சுற்றளவு. அந்த 54ஓட அந்த சுற்றளவு எதுக்கு ஈக்குவல்னா இந்த 3 பக்கத்துக்கும் ஈக்குவல். இங்க பாருங்க, ஏ என்ற பக்கத்துக்கும் பி என்ற பக்கத்துக்கும் சி என்ற பக்கத்தையும் 3 பக்கத்தையும் கூட்டணும்னா அதுதான் சுற்றளவு. இது சுத்தி வர்றதுனால அதனாலதான் நம்ம பக்கத்தை எழுதியிருக்கோம். 5x plus 6x plus 7x equal to 54. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 6 plus 5 11, 11 plus 7 17, 18, 6 5 11, 11 7 18x equal to 54. அப்ப x equal to 54/18 equal to என்ன வரும்? 30 24 3. ஓகேங்களா? 54 18 வகுத்தா 3 times 18 வந்து 54. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 3 இதில் அப்ளை பண்ணுங்க. இந்த x அப்ளை பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 5 × 3, அப்புறம் 6 × 3, 7 × 3 இது போட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதில் 3 போட்டீங்கன்னா சைட்ஸுடைய வேல்யூ கிடைச்சிடும், பக்கங்களின் மதிப்பு கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க 13 15 6 3 18, 7 3 21. புரியுங்களா? அப்ப இந்த 3
வேல்யூஸ் ஆர் 3 sides ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த 3 மதிப்புகளும் 3 பக்கங்களின் அளவீடுகள் அப்படி எடுத்துக்கணும். இப்போ இன்னொன்று, இப்போ இதுக்கு ஃபார்முலா பாருங்க. இது வந்து சமபக்க முக்கோணம் கிடையாது, அசமபக்க முக்கோணம், ஐசோலேட் ட்ரையாங்கிள். அதனால இந்த முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரம்னு கேட்டீங்கன்னா பாருங்க, முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரம் போல் இடம்ல எழுதிங்க, இங்க எழுதுறேன். அப்புறம் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, அடுத்தது எஸ் மைனஸ் பி, அடுத்தது எஸ் மைனஸ் சி. இதுதான் வந்து ஒரு 3 பக்கங்கள் கொடுத்து வெவ்வேறு அளவுகளுடைய 3 பக்கங்கள் கொடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டா இதுதான் ஃபார்முலா. இதுல என்ன சார், ஏபிசி தெரியுது, ஏபிசி வந்து முக்கோணத்தின் பக்கம் 3 பக்கம் ரைட் தெரியுது. பட் எஸ்ன்னா எஸ் தெரியலனா எஸ் வந்து செமி பெரிமீட்டர் எழுதுறேன். எஸ் ஈக்குவல் டு செமி பெரிமீட்டர், எஸ் ஈக்குவல் டு எஸ்இஎம்ஐ செமி பெரிமீட்டர், அரை சுற்றளவு. இப்ப எஸ் வந்து அரை சுற்றளவு. அப்போ நம்மளுக்கு அரை சுற்றளவு என்ன, ஏற்கனவே சுற்றளவு வந்து 54 மீட்டர். 54 அப்ப 2 டிவைட் பண்ணோம்னா 27. புரியுதுல? இது 54ல பாதி 2னா 27. அப்போ 27 தான் என்னது, எஸ். அப்போ செமி பெரிமீட்டர் ஈக்குவல் டு 27 எழுதிங்க. இப்ப இந்த 27 அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, ரூட் ஆஃப் இந்த எஸ் 27. அப்ப இங்க எஸ் 27 மைனஸ் ஏ என்ன, சைட்ஸ் 15, இதை போட்டுங்க 15. அடுத்தது இந்த எஸ் பாருங்க, இந்த எஸ் வந்து 27 மைனஸ் இந்த பக்கம்னா பி என்ற பக்கம் வந்து 18, இதை போட்டுங்க 18. அடுத்தது எஸ் வந்து 27 மைனஸ் சி என்னது 21. சரிங்களா? அவ்வளவுதான். இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு ரூட் ஆஃப் இந்த 27 அப்படியே வச்சிங்க. இங்க பாருங்க, 27ல 15 போச்சுன்னா எவ்வளோ, இந்த ப்ராக்கெட் எடுத்துறேன், பேக்கில் போட்டுறேன். 27ல 15 போச்சுன்னா 12 இல்லையா, 12ம் 15ம் போட்டுனா 27. அப்போ இதை 12 போட்டுங்க. இங்க இன்ட்டு இங்க பாருங்க, 27ல 18 போச்சுன்னா எவ்வளோ வரும், 27 18 போச்சுன்னா 9, 18 9 27. இங்க 9 போட்டுங்க, 9. இங்க என்ன பாருங்க, 27 மைனஸ் 21 அது 6. 27ல 21 போச்சுன்னா 6 இன்ட்டு 6. இது எப்படி கொண்டு வரலாம்னா, ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால இங்க பாருங்க, இது எப்படி எழுதுறோம்னா, இங்க 9 இருக்கிறதுனால எப்படி எழுதலாம், 27 9 இன்ட்டு 3 எழுதலாமா, 9 இன்ட்டு 3 ஆர் 27. இந்த 12 எப்படி எழுதலாம்னா இன்ட்டு 4 இன்ட்டு 3 எழுதலாம். 4 இன்ட்டு 3 வந்து 12. அப்புறம் இங்க 9, இங்க ஒரு 9, இங்க ஒரு 9ன்றதுனால இந்த 9 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 6 அப்படியே எழுதிங்க. இப்போ ஏன்னா ரூட்டுக்குள்ள இன்னும் வெளியே எடுக்கிறோம், ஒரு நம்பரை ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது டபுளா இருந்ததுன்னா வெளியே எடுத்தா ஒரு நம்பரா வரும். இது ரூல்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஏன்னா 3 இன்ட்டு 3 இந்த 3 ஸ்கொயர் தான் என்னது, ரூட் ஆஃப் 3. ரூட்டுக்குள்ள 3 இன்ட்டு 3 இருந்ததுன்னா ரூட் 3, வெறும் 3 தான் ஆன்சர். அப்ப 2 நம்பரா இருக்கும்போது எழுதிக்கிறோம், 2 நம்பரா இருந்ததுன்னா வெளியே வரும்போது ஒரு நம்பரா வரும். இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு 9, இங்க ஒரு 9, ரூட்டுக்குள்ள 2 9ன்றதுனால வெளியே வந்ததுன்னா ஒரு 9 இன்ட்டு இங்க பாருங்க, ரூட்டுக்குள்ள 2 3ன்றதுனால வெளியே வந்ததுன்னா ஒரு 3. ரைட்டுங்களா? இங்க ரூட் ஆஃப் 4னா 2, ரூட் ஆஃப் 4 வந்து 2 இன்ட்டு 2ன்னு வந்துடும். இங்க என்ன இருக்குது, 6 வந்து நம்ம பிரிக்க முடியாது இல்லையா, அதனால இதை அப்படியே எழுதிங்க. இதை வந்து ரூட் 6 இப்படி எழுதிக்கணும், ஆப்ஷன் தகுந்த மாதிரி. ஏன்னா ஆப்ஷன் எழுதல போல் இடம்ன்றதுனால இதை பெருக்கினீங்கன்னா இங்க பாருங்க, 9 இன்ட்டு 3 27, 27 இன்ட்டு 2 54. அதாவது ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 54, 54 ரூட் 6 மீட்டர் ஸ்கொயர். இதுதாங்க ஆன்சர். இது ஒரு புது மெத்தடு. அளவீடுகளில் மென்சுரேஷன்ல முக்கோணத்தின் பரப்பு என்ற தலைப்புல, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ற தலைப்புல இந்த கணக்கு போட்டிருக்கேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் போட்டிருக்கேன். இதில் நிறைய பேசிக் ஸ்டெப் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா முக்கோணத்தின் சுற்றளவு என்பது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட். அதாவது சுற்றளவுனா சுத்தி வர்றது. அப்போ சுற்றளவு என்பது முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களை போட்டுனா அது முக்கோணத்தின் சுற்றளவு. ஓகே. அடுத்தது என்பது முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த முக்கோணத்தின் பரப்பளவு 3 பக்கங்கள் கொடுத்து வெவ்வேறு அளவுகளுடைய 3 பக்கங்கள் கொடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ஃபார்முலா √S × S - A S - B S - C. ஸோ நம்மளுக்கு டைரக்டா வந்து பக்கங்கள் கொடுக்கல, பக்க அளவு கொடுக்கலன்றதுனால அந்த ரேஷியோவை பெரிமீட்டரோட சுற்றளவை கம்பேர் பண்ணி நம்ம பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பக்க அளவுல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்து இதில் அப்ளை பண்றோம். இதுல வந்து ஃபார்முலா வர எஸ் கேட்டீங்கன்னா பெரிமீட்டருடைய பாதி, அரை சுற்றளவு. ஏன்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 54/2 ஈக்குவல் அங்கே போட்டிருக்க பாருங்க 27. இதில் அப்ளை பண்ணி ஈஸியாக போட்டோம். வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தடை. இந்த கணக்கை வந்து பாருங்க. இல்லை டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.